நாம் அறிந்தபடி மே மாதம் மேய்ச்சலின் மாதமாய் இருக்கிறது. ஆண்டவர் கொடுத்தார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தத்துக்கு எதுவாக சங்கீதம் 103 படிப்போமா? கர்த்தரே தேவனென்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அன்பானவர்களே, நாமல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். இந்த உண்மையை புரிந்து கொள்ளாதவர்கள் இன்றைக்கு தங்களுடைய கற்பனைக்கு ஏற்றாற் போல தங்கள் மன விருப்பத்தின்படி பல காரியங்களை, உபாய தந்திரங்களை பயன்படுத்தி பல காரியங்களை உருவாக்கி கொள்கிறார்கள். ஆனால் இருளில் வாழ்ந்த என்னுடைய வாழ்க்கையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமமே அல்லாமல் வேறு நாமத்தினால் ரட்சிப்பில்லை என்கிற உண்மையை சத்தியத்தை அறிந்த பிற்பாடு அவருடைய கிருபையினால அவருடைய ஜனமாய், அவருடைய மகனாய், அவருடைய ஊழியக்காரனாய் மாறின நிமித்தம் அவர் தாமே எல்லா விதத்திலும் நல் மேய்ச்சலை அடையும்படி தயவு பண்ணி இருக்கிறார். இப்போதும் கூட இதை கேட்கிற அன்பர்களே, நீங்களும் நானும் செய்ய வேண்டியது நம்மை உண்டாக்கினவரை உறுதியாய் பற்றி கொள்ள வேண்டும். பூமியிலே வரக்கூடிய பலவீனங்கள், நோய்கள், நம்மை தாக்குகிற நிந்தைகள் அல்லது போராட்டங்களை கண்டு கொஞ்சமும் அஞ்சாமல், முன்வைத்த காலை பின்வைக்காமல் தேவனை நோக்கி நடப்போமானால் கட்டாயமாக அவர் மேய்ச்சலில் ஆடுகளாமே. நல்ல மேய்ப்பினவர் தம் ஆடுகளுக்காக ஜீவனையே கொடுத்தார். ஆகவே அப்படிப்பட்ட மகா பெரிய தேவனை தான் நீங்களும் நானும் இரட்சகராக குல தெய்வமாய் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இன்றைய ஏற்றுக்கொள்வோமா? இந்த வார்த்தையின்படி நல் மேய்ச்சலை உங்கள் இல்லற வாழ்விலே, ஊழியத்திலே நீங்கள் செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு நல் காரியத்திலும், வியாபாரத்திலும் நல் மேய்ச்சல் உண்டாக அதோ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நம்பிக்கையோடு கூட என்னோட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? அன்புள்ள ஆண்டவரே, நல் மேய்ச்சலை தாரும் அப்பா. எல்லா இவர்கள் வாழ்க்கையில சமாதானத்தையும் சௌக்கியத்தையும் தீங்கையும் உண்டு பண்ணின அந்த நன்மை பெற்றிடாதபடி தடை செய்த சாத்தானை கடிந்து கொண்டு நல் மேய்ச்சலாகிய சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கட்டளையிடும். தொடர்ந்து வழி நடத்தும் ஜீவாதிபதி. ஜெபத்தை கேட்டீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீரே எங்களை உண்டாக்கினவர் என்பதை உணர்ந்து மனிதர்களாக நாங்கள் எதையும் உருவாக்கி விடாதபடி எங்களை உணர்த்தி அருளும். ஜீவாதிபதியே, உமக்கே ஸ்தோத்திரம். மீட்பர் மூலமாய் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். உங்களுக்காக திருப்பல் என்று ஜெபிக்கிற உங்கள் அன்பு சகோதரன் மணி ஐயர். God bless you.